இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா லக்ஸ், புது கடை பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மேம் சூப்பரா போகுது மேம். நீங்க தொட்ட எது மேம் ஃபெயிலியர் ஆயிருக்கு? எல்லாமே சக்சஸ் தான். அது மக்கள் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். நாம எப்பவும் அதுக்கு உண்மையா இருக்கணும். கண்டிப்பா மேம். அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு. கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகே மேம். ஆண்டி, ஆண்டி என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ஆண்டி, என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடுங்க. முதல்ல எழுந்துரு. ஆண்டி, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நீங்க எனக்கு எவ்வளவோ பெரிய விஷயம் பண்ணீங்க. ஆனா நான் உங்ககிட்டயே அப்படிலாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. இந்த கல்யாண விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் இவ இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஆண்டி, என் கல்யாணம் நடக்காம இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற கோவத்துல இந்த நகையை சேட்டுக்கிட்ட நான் தான் கொடுத்தேன். நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. இருக்கட்டும்மா, எழுந்துரு. இது நீதான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டா. எங்களுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறினதே எங்களுக்கு சந்தோஷம். அண்ணாமலை, வான்மதி இப்ப தான் பண்ண தப்ப உணர்ந்து வந்துட்டா. அவளை மன்னிக்கிறது தானே முறை. ரொம்ப நன்றி ஆண்டி.